கொரோடா சொல்றத கேட்கலன்னா எம்எல்ஏக்கும் ப்ராப்ளம் வரும் தெரியுமா? சட்டமன்றத்துல எம்எல்ஏகளை கண்ட்ரோல் பண்றவர் தான் கொரோடா. ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். சட்டசபையில கொறடா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, வாங்க இன்னைக்கு இத பத்தினா நம்ம விளக்கமா பார்க்க போறோம். சரி, கொரேடான்னு சொன்னோன்னே உங்க மனசுல என்ன வருது? ஒருவேளை அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கையில வச்சிருப்பாரே அந்த சாட்ட ஞாபகம் வருதா? அரசியல்ல இதுக்கு என்னங்க வேலை? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். சட்டமன்றத்துல கொறடாங்கிறது ஒரு பொருளையோ இல்ல நிஜமான சாட்டையையோ குறிக்கிறது இல்ல. அது ஒரு ரொம்ப முக்கியமான பதவி. அதாவது ஒவ்வொரு கட்சியும் தங்களோட எம்எல்ஏக்களை வழி நடத்துறதுக்கும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கும் நியமிக்கிற ஒரு நபர் தான் இந்த கொறடா. இந்த கொரடாவோட வேலையை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க கூட கண்டிப்பா யார் போவா? அந்த ஸ்கூலோட பிடி மாஸ்டர் போவார் இல்லையா? அந்த ட்ரிப்ல பிடி மாஸ்டரோட வேலை என்ன? எல்லா மாணவர்களும் ஒன்னா இருக்கணும், சொன்ன பேச்ச கேட்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும். அத பாத்துக்கிறது தான் அவரோட வேலை. கிட்டத்தட்ட அதே வேலை தான் சட்டசபையில கொறடாவுக்கும். தன்னோட கட்சி எம்எல்ஏக்கள் யாரும் சிதறி போகாம கட்சியோட கட்டுப்பாட்டுல ஒரே அணியா செயல்படுறத உறுதி செய்யறது தான் இவரோட வேலை. சரி, இந்த கொறடா அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். சட்டசபையில இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு கொறடா இருப்பாரு. அவருக்கு உதவி செய்ய ஒரு துணை கொறடாவும் இருப்பாரு. இவங்களையெல்லாம் அந்தந்த கட்சி தான் தங்களுக்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கும். சொல்லப்போனா கட்சியோட ஒற்றுமையை பாதுகாக்கிறது தான் இவங்களோட தலையாய கடமை. இப்போ வாங்க ஒரு கொரடாவோட அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இங்கேதான் அவரோட உண்மையான பவரே அடங்கியிருக்கு. கொறடாவோட வேலைய ஒரு 4 முக்கியமான படிகளா பிரிக்கலாம். முதல்ல, ஒரு புது மசோதா சட்டசபைக்கு வரும்போது அத பத்தி தன் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் புரிய வைப்பாரு. ரெண்டாவதா, அந்த மசோதாவுல நம்ம கட்சியோட நிலைப்பாடு இதுதான் தெளிவா சொல்லிடுவாரு. மூணாவதா, ரொம்ப முக்கியமான ஓட்டெடுப்பு நடக்கும்போது எல்லா எம்எல்ஏக்களும் கண்டிப்பா சபைக்கு வந்திருக்கணும்னு உறுதிப்படுத்துவாரு. கடைசியா, இதுதான் ரொம்ப முக்கியம், கட்சி சொல்றபடி மசோதாக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ ஓட்டு போடணும்னு கட்டளையிடுவாரு. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருவேளை ஒரு எம்எல்ஏ தன்னோட மனசாட்சிப்படி இல்ல வேற ஒரு காரணத்துக்காக கட்சியோட நிலைப்பாட்டை மீறி கொரடாவோட உத்தரவுக்கு எதிரா ஓட்டு போட்டா என்ன ஆகும்? கொறடாவோட உத்தரவை மீறுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு எம்எல்ஏவோட அரசியல் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு ரொம்ப சீரியஸான செயல். இந்த இடத்துல தான் கொறடாவோட பிரம்மாஸ்திரமான கட்சித்தாவல் தடை சட்டம் உள்ள வருது. இந்த சட்டத்தின்படி கொறடாவோட உத்தரவை மீறி செயல்படுற ஒரு எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது கொறடா நினைச்சா சபாநாயகர்கிட்ட பரிந்துரை செஞ்சு அந்த எம்எல்ஏவோட பதவியையே பறிக்க முடியும். ஆமாங்க, அவரோட எம்எல்ஏ பதவியே பறி போயிடும். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்தே கொரடா பதவிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இதோட உண்மையான முக்கியத்துவம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதாங்க விஷயமே. தனித்தனி கருத்துக்களோட இருக்கிற பல எம்எல்ஏக்களை ஒரு கட்சியின் கீழே ஒரே குரலா உடைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா மாத்துறது தான் கொறடாவோட வேலை. இதுதான் ஒரு கட்சிக்கு உண்மையான பலத்தை கொடுக்குது. கடைசியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. கொறடாவுக்கு இருக்கிற இந்த அதிகாரம் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்க அவசியமான ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ தன்னோட மனசாட்சிப்படி செயல்படுறதுக்கு இது ஒரு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.